ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் எப்படி பண்ணணும், அதை நெஃப்டியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது ஒரு 5 விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நான் அது என்னங்கிற விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் 5 நுட்பமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னு அப்படிங்கிற சொல்ல. ஃபர்ஸ்ட், நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. அதாவது நெஃப்டியில் 50 கம்பெனி இருக்குது, சரிங்களா? இல்லை நீங்கள் போனீங்கன்னா இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டி. இப்போ சென்செக்ஸ் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 கம்பெனி இருக்குது. அந்த 5000 கம்பெனிலேருந்து 30 கம்பெனியை தேர்ந்தெடுத்து தான் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தை நிலவரம் என்ன பண்ணு 500 புள்ளிகள் சரிந்தன மார்க்கெட் அப்படி சொல்ல நம்ம நியூஸில் கேள்விப்படுவோம்ல, அதுதான், சரிங்களா? அது 5000 கம்பெனிலேருந்து 30 கம்பெனி தேர்ந்தெடுப்பாங்க. இது 2050 கம்பெனிலேருந்து அந்த 50 கம்பெனி டாப் 50 கம்பெனி எடுத்திருப்பாங்க. இதனுடைய சார்ட்டு தான் இது, சரிங்களா? நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம உள்ளே வருவோம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் டெக்னிக்கல் அனலைசிஸில் கிளியராக இருங்க, சரிங்களா? டெக்னிக்கல் அப்படின்னா இந்த சார்ட், அதாவது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே இந்த சார்ட்டு தான். இதை எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது. இதை கற்றுக்கிறதுல ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போட்டுருங்க. ரெண்டாவது, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எம்பிஏ படிக்கச்சேன், சரிங்களா? அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிற வார்த்தை டெரிவேட்டிவ்ஸ்னு கேட்டால் நான் அந்த ஒரு வார்த்தை எழுதினாலே எனக்கு ஆஃப் மார்க்கெட்டு கிடச்சிரும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த நெஃப்டி மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும், சரிங்களா? இதை நீங்கள் கணிக்கிறது தான் முக்கியமான வேலை. அதனால தான் ப்ரிடிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம அதிக இடத்துல கேள்விப்படுவோம், சரிங்களா? இப்போது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா காலை பை பண்ணணும், சரிங்களா? இது மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புட்டை பை பண்ணணும். என்ன பை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தோணும். என்னென்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும், சரிங்களா? கீழே இறங்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் கால் பை. மார்க்கெட் கீழே சரியும் போது கால் கீழே இறங்கும், புட்டு மேலே போகும். அதனால தான் புட்டு பை, ரெண்டுமே பை தான், சரிங்களா? இந்த ஆக்ஷனுக்கு மாறாக நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ நான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். அதாவது இப்போ நீங்கள் நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,518 அப்படின்னு இருக்கா. நான் ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுறேன். இங்கே கால் புட்டுன்னு இருக்கும், சரிங்களா? இதில் ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பைரி ஆகும், சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போது இந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் மந்த்லி, வீக்லி அப்படின்னு இண்டெக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 இதில் பண்ணுறீங்கல்ல, அப்போ இதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஷோ ஆகும், சரிங்களா? ஸ்டாக்கில் பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான். அப்போது இதை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம், இன்றைக்கி 19ஆம், வரக்கூடிய நாள் 21ஆம் என்ன ஆகும், எக்ஸ்பைரி ஆகும். இதுதான் இங்கே ஷோ ஆகுது இந்த டேட்டில். அப்போது நீங்கள் இதை 3 மாதத்துக்கு தான் கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வரைக்கும் உள்ள கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் நெஃப்டியில் அடுத்தடுத்து டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் நெஃப்டி 50 தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கணும். இந்த சார்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ கால் இருக்குது, நம்ம வேணும் அப்படின்னா பை, சரிங்களா? இல்லை மார்க்கெட் மேலே போனால் கால் பை, கீழே இறங்கினா புட்டு பை. இதில் லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கலாம், 2 ஸ்டாக் அப்படி பண்ண முடியாது. இன்னொன்று இன்ட்ராடே இதில் கிளிக் பண்ணாதீங்க. அதாவது ஓவர் நைட்டில் வச்சுட்டே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மார்ஜின் ரெண்டுக்குமே சேம் தான். இன்ட்ராடே பண்ணாலும் ஓவர் நைட்டில் பண்ணாலும் மார்ஜின் சேம் தான். அதனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும் ஆசைப்பட்டாலும் ஓவர் நைட்டில் வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஓவர் நைட் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு ட்ரேட் எடுத்தாலுமே இந்த 21ஆம் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது 21ஆம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்ட்ராடே எடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணால் அது கொஞ்சம் ரிஸ்கி, சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஆப்ஷன் செயினை பற்றி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும், சரிங்களா? அதாவது எந்த மணியை எடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதில் போய் ட்ரேட் எடுக்கிறது சார், மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவாங்க. அதனால் அடுத்த எஃபோர்ட் நீங்கள் போட வேண்டியது, லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்குள்ளது, சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கா, இது வந்து காலுக்கு
இந்த மணி, இது புட்டுக்கு இந்த மணி. இந்த ஒயிட் கலரில் இருக்கா, இது காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. அட் த மணி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த வேல்யூஸில் இருக்குல்ல, அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆட்டில் 23,500, அதுதான் அட் த மணி. இது 4வது பாயிண்ட். இதை கற்றுக்கிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். கடைசி 5வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நெஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா, நெஃப்டி வெயிட்டேஜ். இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணல, இந்த மேலே ஏறுது கீழே இறங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இந்த மாதிரியான எல்லா ஸ்டாக் 50 ஸ்டாக்கையும் நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா, இதில் பெஸ்ட்டான 5 ஸ்டாக் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இண்டெக்ஸில் ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ஐட்டையும் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.